Hello all, welcome to my channel Easy English. Your friends, relatives, neighbors நிறைய பேர் fluent Englishல பேசுறாங்க. பட் என்னால அந்த மாதிரி பேச முடியல அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல 4 ways to learn English easy. இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பயமும் இருக்கு. ஏன் இந்த பயம் வருது அப்படின்னா நம்ம ஏதாவது தப்பா ஏதாவது பேசிடுவோமோ இல்லை மிஸ்டேக்ஸ் வந்துருமோ இல்லை மற்றவங்க சிரிப்பாங்க அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுனால தான் இந்த பயம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் இங்கிலீஷில் பேசணும், ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படியே ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ப்ராக்ரஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் நான் சொல்ல போகிற 4 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஃப்ளூவெண்ட்டாக அதுவும் வித்தவுட் எரர்ஸ் இங்கிலீஷில் பேச முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, மேக் மிஸ்டேக்ஸ். அதாவது இப்போ வந்து நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கன்வர்ஸ் பண்ணலாம், இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் உங்கள் மைண்டு ஒன்று மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அதாவது இங்கிலீஷில் நீங்கள் பேசணும், அவ்வளவுதான். அது கரெக்டா தப்பா இல்லை தப்பாக இருந்தால் அதை பற்றிலாம் நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நம்ம த்ரூ ப்ராக்டிஸ் தான் நம்ம வந்து தப்பான ஒரு விஷயத்துலேருந்து கரெக்டாக எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு கற்றுக்குறோம். ஸோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ண நீங்கள் வந்து அது வந்து டவுட் வரும் உங்களுக்கு நிறைய, இது எது கரெக்டு எது ராங் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கூகுள் பண்ணுவீங்க, இல்லை புக்ஸை ரெஃபர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, என்ஹான்ஸ் கியூரியாசிட்டி. எந்த ஒரு விஷயமும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது தான் நம்மளால் ஈஸியாக அதை லேர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாடி வந்து போர் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் டயர்டாகவும் சீக்கிரம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு டிராயிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டிராயிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் தூங்கியெல்லாம் விழ மாட்டீங்க. பிகாஸ் உங்களோட பாடியில் வந்து ஹாப்பி ஹார்மோன் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் உங்கள் மைண்ட் வந்து இப்போ ஹாப்பியாக இருக்கு. ஸோ இங்கிலீஷை லேர்ன் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி வேஸை வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மூவி பிடிக்கும், நம்ம வந்து பெரிய பெரிய புக்ஸை விட நான் மூவி நல்லா பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் மூவிஸ் நிறைய வாட்ச் பண்ணலாம் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சப்டைட்டில்ஸ் இல்லாமலே நீங்கள் வந்து லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து 2வது விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் செய்யும்போது தான் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் வந்து ஒரு ஹார்ட் டு லேர்ன் அந்த மாதிரி அதுலேருந்து ஈஸி டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோக்கு எவ்வளோ இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஒரு லெவல் 1 லெவல் 2 இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட புக்கை வாங்கி கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். இல்லை மேகசின்ஸ், காமிக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பிகினிங்லேருந்தே நீங்கள் இந்த மாதிரி ரீட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஃப்ளூவன்சியை அச்சீவ் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3, 2 wings. அதாவது கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். கன்சம்ஷன் நம்ம வந்து சரௌண்டிங்லேருந்து என்னென்ன லேர்ன் பண்ணுறோம், லிசன் பண்ணுறோம், இது எல்லாமே கன்சம்ஷனில் வரும். இந்த கன்சம்ஷனோட என்ன சொல்கிறது ரிசல்ட் தான் ப்ரொடக்ஷன். ஸோ உங்களோட கன்சம்ஷன் வந்து உங்களோட லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும்போது ப்ரொடக்ஷன் மட்டும் எப்படி இங்கிலீஷில் வரும்? ஸோ நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து டஃப்பான விஷயம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பக்கம் பார்க்கும்போது கதவு அப்படின்னு நினைக்கக்கூடாது, உங்கள் மைண்டு டோர் அப்படின்னு நினைக்கணும். விண்டோ, ஹேண்டில் பார், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா திங்ஸையுமே இங்கிலீஷில் கான்டெக்ட் பண்ணணும். அப்புறமா உங்களோட நீங்கள் பேசுகிற சென்டென்ஸுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் மைண்டு வந்து இங்கிலீஷ்லேயே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றினது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக அகெயின் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். பாயிண்ட் நம்பர் 4, LSRW ஸ்கில்ஸ். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எது ஒரு லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணாலும் LSRW இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பேசுனது எல்லாமே இந்த 3 ஸ்கில்ஸுமே கவர் பண்ணிடுச்சு. அது லிசனிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரீடிங். ஸோ ரைட்டிங் அது நீங்கள் எப்படி கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணியே தான் ஆகணும், எந்த ஒரு லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னாலே.
ஸோ இதை நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்போது நீங்கள் ஒரு ப்ரோக்கன் இங்கிலீஷோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியோ தமிழையோ அந்த மாதிரி டைப் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷு தெரிஞ்சிருக்கோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு அகெயின் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நீங்கள் கிளாரிஃபை பண்ணுவீங்க, அது எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. இதே மாதிரி உங்களுக்கு டைரி எழுதுகிற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஃப்ளூவெண்ட்டாக வித்தவுட் எரர்ஸ் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச முடியும். இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு ஆட் சம்திங். ஒரு ஃபாரினர் வந்து தமிழை தப்பாக பேசும்போது அதை அட்மையர் பண்ணுற நாம இந்தியன் யாராவது இங்கிலீஷை தப்பு பேசினா அவங்கள இல்லிட்ரேட் படிக்காம அந்த மாதிரி நம்ம ஒதுக்கிடுறோம். இது ஏன் அப்படின்னா இங்கிலீஷை நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒரு சப்ஜெக்டாக பார்க்குறதுனால தான். இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் க்ரோத்தும் நல்லபடியாக இருக்கும். இந்த சேனலில் இங்கிலீஷை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது, பைஹார்ட் பண்ணாமல் கிராமர் ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதே மாதிரி எவ்ரிடே கான்வர்சேஷன்ஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, இது மாதிரிப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கமெண்ட், ஷேர், லைக் and also subscribe to my channel. Subscribe பண்ணும்போது அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு உங்களுக்கு வரும். Till then, bye bye from Shalee.